6 மாதங்கள் பகல் மற்றும் 6 மாதங்கள் இரவு, நள்ளிரவிலும் சூரியன் உதிக்கும் நாடு, அவை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். பொதுவாக சுற்றுலா பயணிகள் கடற்கரைகளை விட அதிக பனிப்பொழியும் குளிர் பிரதேசங்களுக்குத்தான் முன்னுரிமை கொடுப்பார்கள். அப்படி முற்றிலும் பனியால் மூடப்பட்ட ஒரு இடத்தை பற்றி பார்க்கலாம். பகலும் இரவும் ஒரு சேர இருப்பதுதான் நமது நாட்கள் என நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் 6 மாதம் பகல் மற்றும் 6 மாதம் இரவு மட்டுமே நிலவும் விசித்திரமான நாடு ஒன்று உள்ளது. இதுதான் பூமியின் கடைசி நாடு. பூமி தனது அச்சில் சுழலும் வடதுருவத்திற்கு அருகில் இந்த நாடு அமைந்துள்ளது. நள்ளிரவில் சூரியன் உதிக்கும் நாடான நார்வேயின் ஒரு பகுதியில் அமைந்திருக்கும் ஒரு இடம்தான் 6 மாதங்கள் பகல் மற்றும் 6 மாதங்கள் இரவை காண்கிறது. அந்த இடம்தான் நார்வே நாட்டில் அமைந்துள்ள ஸ்வால்பார்ட். ஆர்டிக் பெருங்கடலில் அமைந்துள்ள ஸ்வால்பார்ட் என்ற தீவு கூட்டத்தில் தான் சூரியன் தொடர்ந்து 6 மாதங்களுக்கு அடிவானத்திற்கு கீழே மறைகிறது. போலார் நைட் என்று அழைக்கப்படும் இந்த நிகழ்வு பனிக்கட்டி நிறைந்த இடத்தில் பார்வையாளர்களை வசீகரிக்கும் இடமாக உள்ளது. 2023ஆம் ஆண்டின் நிலவரப்படி வெறும் 2530 பேர் வசிக்கிறார்கள். இங்கு பகல் மற்றும் இரவு 6 மாதங்கள் நீடிக்க அதன் அமைவிடம்தான் காரணமாக உள்ளது. இது பூமியின் கடைசி நாடாக இருப்பதால் அது தனது அச்சில் சுழலும் வடதுருவத்திற்கு அருகில் இந்த நாடு அமைந்துள்ளது. எனவேதான் இதன் இரவு 6 மாதமும் பகல் 6 மாதமும் நீடிக்கிறது. 6 மாத இரவின் போது சூரியன் அடிவானத்திற்கு கீழ் மறைந்திருக்குமாம். இந்த இரவை அனுபவிக்க பலர் இந்த இடத்திற்கு செல்கிறார்கள். மேலும் இந்த இரவானது அக்டோபர் பிற்பகுதியிலிருந்து பிப்ரவரி நடுப்பகுதி வரை நீடிக்கிறது. சூரியன் வானின் அடிப்பகுதியில் ஒளிந்திருப்பதால் இந்த ஸ்வால்பார்ட் பகுதி முழுவதும் சூரியனின் வெளிச்சம் பட்டும் படாமலும் தெரியுமாம். இதனால் வானம் நீலம் மற்றும் ஊதா நிறத்தில் காட்சியளிக்கும். அதன் பிரதிபலிப்பு பளிங்கு கற்களைப் போல ஒளிரும் பனிக்கட்டிகள் மீது விழும்போது காண்பதற்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் என்று கூறுகிறார்கள். இதன் அழகை காணவே சுற்றுலா பயணிகள் பலர் இங்கு செல்கிறார்கள். அதே போல இங்கு மற்றொரு அரிய நிகழ்வாக நடு இரவில் சூரியனை பார்க்கலாம். அதாவது ஏப்ரல் நடுப்பகுதி முதல் ஆகஸ்ட் நடுப்பகுதி வரை இந்த ஸ்வால்பார்ட் தீவில் கப்பலில் பயணம் செய்தால் நள்ளிரவில் சூரியன் தெரியுமாம். அப்போது சூரியனுக்கு கீழ் நீங்கள் பயணம் செய்வது போல தோன்றுமாம். மேலும் இந்த தீவில் மனிதர்களை விட கரடிகளின் எண்ணிக்கை அதிகம் என்று கூறுகிறார்கள். அதே போல இந்த ஸ்வால்பார்ட் தீவில் ஏராளமான புதைப்படிவங்கள் இருக்கின்றன. இந்த ஸ்வால்பார்ட் தீவு ஒரு வளமான, மாறுபட்ட மற்றும் நீண்ட புவியியல் வரலாற்றை கொண்டுள்ளது. டெக்டோனிக் தட்டு இயக்கங்கள் மற்றும் கண்ட சறுக்கல் உள்ளிட்ட பல்வேறு புவியியல் நிகழ்வுகள் அங்கு ஆய்வு செய்யப்படுகின்றன. அதே போல பல ஸ்வால்பார்ட் பாறைகளில் ஒரு காலத்தில் கடல் உயிரினங்களின் புதைப்படிமங்களும் கண்டுபிடிக்கப்பட்டன. மேலும் சில நேரங்களில் ஸ்வால்பார்டில் வெப்பநிலை -20 டிகிரிக்கு கீழே சென்றுவிடுமாம். மேலும் மில்லியன் கணக்கான பறவைகள் இந்த ஸ்வால்பார்ட் தீவுகளுக்கு அவற்றின் அதிகப்படியான உணவு காரணமாக ஈர்க்கப்படுகின்றன. இன்றும் பல சுற்றுலா பயணிகள் இந்த இடத்திற்கு செல்கிறார்கள். மேலும் ஆண்டுக்கு 5 மாதங்கள் மட்டுமே இந்த ஸ்வால்பார்ட் உயிர்ப்புடன் இருப்பதால் உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை உச்சத்தில் இருக்கும் என்று கூறுகிறார்கள். இந்த நாட்டில் பகல் இரவு எப்படி இருந்தாலும் வாழ்க்கை தரம் மற்றும் பொருளாதாரம் தங்கு தடையின்றி நடந்து கொண்டுதான் உள்ளது. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.